R Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுதே. Oscar is always on right track. That is why fast track taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சாரினாலே வந்து ஸ்னேகா தான் எனக்கு. ஏன்னா காஞ்சிபுரம் சாரி வந்து அவ்வளவு எலகண்டா, அவ்வளவு ஃபிளாலெஸ்ஸா, அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா யாரோ ஸ்டைல் பண்ணினது இல்ல. ஐ ஃபீல் கிளாம் உங்களுக்கு பண்ணிருந்தீங்க. அது ரெட் கலர் சாரி வேற. சோ சமையா இருந்துச்சு நீங்க இப்படி பண்ணிட்டு. நான் அவங்க கிட்ட சொல்லல நான் அந்த மாதிரி சிக்னேச்சர் பண்ண போறேன். ஒரு போட்டோ எடுக்கலாம் நான் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சொன்னேன். யூ ஆர் ஹூ யூ ஆர் ஃபார் சிக்னேச்சர் பர்சன் சொன்னாங்க. ஓ மை காட், ஐ வாஸ் லைக் அப்படியே டாலா இருக்கிற கேர்ள்ஸ்க்கு அந்த நார்மல் சாரீஸ் கட்டுறது கஷ்டமா இருக்கும். அதே வந்து சில்க் சாரி கட்டினாங்கன்னா அப்படி பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கட்டிடலாம். So for chubbier person I would recommend go with darker colors, will make you look leaner. Saree draping உடைய salary என்ன? So I started charging 500 rupees and இப்போ just saree drapist தானே, ஏன் அவனுக்கு இவ்வளவு attention கொடுக்கணும்? saree draping மெயில் பண்றாரா? அப்படிதான் என்ன பையனை வளர்த்திருக்காங்க, ஏன் சாரிய தொட வைக்கிறாங்க? கண்டிப்பா வந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சாரியை கட்டிட்டு வந்து நிப்பான். எங்க அம்மாவை கொச்சா திட்டி மாம் காலையில 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. 6 o'clock போயிட்டு அந்த ரோட்ல ஒரு டேபிள் செட்டப் பண்ணிட்டு கொடை செட்டப் பண்ணிட்டு ஃபுட் எல்லாம் வச்சுட்டு அம்மா வந்து just because she didn't study well, she didn't have a good job, so the only thing she had to do was cook. And அவங்க நல்லா சமைக்கிறனால we I don't want to get emotional. சோ இன்னைக்கு நம்ம கூட சாரி டிரேபிஸ்ட் திவ்யன் ஜெயரூபன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓ நைஸ். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கிரேட் அப்ரிசியேஷன். எதுக்குன்னா சாரி அப்படிங்கிறது வந்து எப்பயுமே பெண்களுக்காக வந்து அது ரொம்ப அழகாவே வடிவமைச்ச ஒரு காஸ்டியூம். சோ அதை நீங்க எடுத்து ஒவ்வொரு பெண்களையும் இவ்வளவு அழகா, அது முக்கியமா அவங்களுடைய அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கல்யாணத்து அன்னைக்கு வந்து நீங்க ரெடி பண்றதை பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. அண்ட் த வே நீங்க அதை சிரிச்சு உங்களோட அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு தெரியுமா? ஐ திங்க் இன்னும் அந்த இடத்தை இன்னும் எலிகென்ட்டா மாத்துது. சோ அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாரியில எப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு எப்படி ஆரம்பிச்சீங்க? So back in 2016 நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன். I was from for that time மலேசியால. அண்ட் சரி அம்மா வந்து சிங்கிள் அம்மாவா இருக்காங்க. so I didn't want to burden her so much. so அதனால சரி ஏதாச்சும் செஞ்சு பாக்கெட் மணி மாதிரி earn பண்ணலாம்னு சொல்லிட்டு let me see what am I good at னு யோசிச்சேன். அப்போ சரி என்னோட பேஷன் சாரி ட்ரிப்பிங்கா இருக்கு, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தானே செஞ்சுட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தானே செஞ்சுட்டு இருக்கேன், why not I bring it one step forward னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணினது. And it became my profession now. Okay. So நீங்க வீட்ல முதல்ல எப்படி இந்த saree கட்டறத ஆரம்பிச்சீங்க? வீட்ல இருக்கவங்களுக்கு வீட்ல நான் 8 வயசுல ஆரம்பிச்சேன். யாரும் நம்ப மாட்டாங்க. So சின்ன வயசுல 8 வயசா இருக்கும்போது I used to question my அம்மா. அம்மா ஏமா நீங்க saree கட்ட மாட்டீங்கன்னு. பிகாஸ் எங்க அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சுடிதாரோட நிப்பாங்க, அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எங்க சின்னம்மா வந்து அவ்வளவு எலகென்ட்டா மகாலட்சுமி மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் அழகா வச்சு saree கட்டிட்டு நிப்பாங்க. சோ அம்மாவோட தங்கச்சி என்னோட சின்னம்மா. சோ அவங்கள பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆகி ரொம்ப அட்மையர் பண்ணி அம்மாவும் அதே அழகுல பாக்கணுமே. ஐ மீன் எந்த சன்னுக்கு பிடிக்காது அவங்க அம்மா வந்து ஒரு சாரியா பாக்குறது, சாரியில பாக்குறது, அழகா பாக்குறது யாருக்கு பிடிக்காது. சோ ஐ வாண்டட் டு drape sarees. I wanted my mom to drape sarees and then அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நோ எனக்கு சாரி கட்ட தெரியாது, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ என் சின்னம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு எங்க அம்மாக்கு கட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஸ்லோ டே பை டே நான் வந்து என்னோட சிஸ்டர்ஸ்க்கு கட்ட ஆரம்பிச்சேன். அப்புறம் எங்க ஸ்கூல் மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சேன். word of mouth spread and people started coming to me and asking கட்டியுடனே அப்படி ஆரம்பிச்சது. ஓகே. சோ இந்த 8 வயசுல முதல்ல அம்மா கிட்ட இருந்து அந்த புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. எஸ். ஓகே. சோ இப்போ அம்மா பத்தி பேசுவேன். நான் எப்பவுமே ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னும் போது நம்ம ஃபேமிலில வந்து அம்மா ரொம்ப யோசிப்பாங்க நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம், நம்ம என்னவா ஆகுவோம் அப்படின்னு. அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா இதுதான் என்னோட ஆசை கனவு, நான் இதை நோக்கி போறேன் அப்படின்னும் போது ஆரம்பத்துல வந்து அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் யோசிச்சாங்க. when I said I want to become a saree drapist and let me do this, I'm already doing well னு அவங்க யோசிச்சாங்க. she asked me, are you really sure with this? I said yeah, I'm sure. I really can prove that I can do well. அப்போ அவங்க சொன்னாங்க okay go ahead போய் செய்யுன்னு. அப்போ ப்ரூவ் பண்ண என்னோட ஃபேமிலி கிட்ட லைக் ஒரு சாரி ட்ரேபிஸ்டா எல்லாரும் பாக்குறது வந்து வெறும் ஒரு சாரி ட்ரேபிஸ்ட், ஜஸ்ட் சாரி ட்ரேபிஸ்ட்னு தான் பார்ப்பாங்க.
but I proved them wrong that I can bring saree draping to a next level. I think first நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? இன்னைக்கு உங்களை நாங்க பாக்கும்போது பிரம்மாண்டமா பாக்குறோம். சாரி டிரேபிஸ்ட்ல இவ்ளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. So the first investment எப்படி நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க? My first investment, to be honest, was nothing. It was just truly my effort. Full and full effort ஓட தான் ஆரம்பிச்சு. Because நீங்க பாத்தீங்கன்னா sarees வந்து நான் வாங்கல, எல்லாமே வீட்ல இருந்தது. அயன் பாக்ஸ் வீட்ல இருந்தது. வேற என்னோட டைம், என்னோட எஃபர்ட், என்னோட மூளையை கசக்கி புளிஞ்சு இந்த மாதிரி பண்ணா இப்படி வருமா, அப்படி பண்ணா இப்படி வருமா, இங்க உள்ள ப்ளீட்ஸ் அங்க வச்சு, அங்க உள்ள ப்ளீட்ஸ் இங்க வச்சு ஏதோ குழப்பி கிளப்பி I brought it into my techniques and அப்படியே வந்துருச்சுங்க. இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு சாரி ட்ரேப்பிங் அப்படின்னும் போது ஓகே வராங்க கல்யாணத்துக்கு கட்டி விட்டுட்டு போயிட போறாங்க, இதுல என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மணியாவுமே நம்ம பிசினஸ்னும் போது நமக்கு மணி அதுல earning important. எப்படி அந்த விதத்துல மாத்துறது? See, end of the day, everything is talent. உங்களோட டேலண்ட்டை ப்ராப்பரா காமிச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு பீப்புள் ரசிகைகள் இருப்பாங்க அண்ட் உங்களோட டேலண்ட்டை நோக்கி வருவாங்க. ஸோ நான் வந்து I proved the world that saree draping is not just saree draping. நீங்க சொல்ற மாதிரி just saree draping அது ஒரு சின்ன விஷயம், ஆனா அது கிடையாது. அது உள்ளுக்கு நிறைய நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா ஒரு சாரி ப்ளீட் பண்றதுக்கே 1 hour டைம் எடுக்கும். அந்த பெர்ஃபெக்ஷன்ஸ் போட்டு அந்த எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம டைம் நம்ம ஸ்வெட் எல்லாம் போட்டு நம்ம செய்யணும் அது. ஸோ அது செய்யும் போது அதுக்குன்னு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க, அந்த கூட்டம் தான் உங்களுக்கு வருவாங்க. So that's how I proved my work. Mine truly social media தாங்க. Social media I promoted my work as much as I can because உண்மையா சொல்லணும்னா no one helped me to come here today. Because industry எவ்வளவு ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியா இருக்கலாமோ அந்த bridal makeup industry, as much as it is really toxic. So நானும் ரொம்ப ஒரு just saree drapist தானே, ஏன் அவனுக்கு இவ்வளவு attention கொடுக்கணும், ஏன் அவனுக்கு இது செய்யணும், ஏன் அவனுக்கு டேக் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணிருக்காங்க நீ. பட் இப்ப அவங்களே வந்து என்கிட்ட அந்த பீப்புளே வந்து நம்ம ஒர்க் பண்ணலாமா டுகெதர், why not நீங்க இதை ஷூட் பண்ணலாமா, why not நீங்க என் பிரைட்டுகள் பண்ணலாமா, அந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. So I changed the thing with social media, with my work, and I marketed it so well that இப்ப எல்லாரும் சாரி ட்ரேபிஸ்ட பார்த்தாங்கன்னா வாவ் அந்த மாதிரி பாக்குறாங்க. நைஸ். நீங்க இன்னொரு சொன்னீங்க ஜஸ்ட் சாரி ட்ரேபிஸ்ட் அப்படிங்க, அதுதான் நானுமே உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ரெண்டு வாட்டி மென்ஷன் பண்ணீங்க, நிறைய பேர் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிருக்காங்க திவ்யன். ஆஃப் கோர்ஸ். ஓகே. நீங்க ரொம்ப டிஸ்கிரிமினேட் எல்லாம் பண்ணிருக்காங்க. சாரி ட்ரேப்பிங்கா மெயில் பண்றாரா அப்படிதான் பார்த்திருக்காங்க. பட் it hurted me too much last time, but now as I said, I created my brand and people like, oh Dhivyan saree draping சொன்னாலே எல்லாரும் இப்ப சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியற ஒரு பேர் வந்து டெஃபினெட்லி என் பேரா தான் இருக்கும். Yeah, and I'm grateful for that. But coming to the social media, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்க டெய்லிக்கு அழகா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க, உங்க ஒர்க் மட்டுமே நீங்க வந்து உங்க எஃபர்ட்ஸை வந்து போர்ட்ரே பண்ற ஒரு இடமா இருக்கு, ஒரு பிளாட்ஃபார்மா. ஆனா அதுல இந்த கமெண்ட் செக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மள மீறி நம்ம மூளைக்குள்ள போகும், நம்மளையும் அஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் சொல்லணும்னா I think அது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். Because of comments I have gone through depression because it hit me too hard. Some comments பாத்தீங்கன்னா I don't want to mention those comments, but என்னோட அம்மாவை தாக்க ஆரம்பிச்சாங்க, என் ஃபேமிலியை தாக்க ஆரம்பிச்சாங்க, என்ன பையனை வளர்த்துருக்காங்க, ஏன் சாரிய தொட வைக்கிறாங்க, இவன் கண்டிப்பா வந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சாரியை கட்டிட்டு வந்து நிப்பான் அப்படின்னு ரொம்ப என்னைய அட்டாக் பண்ணி, எங்க ஃபேமிலி அட்டாக் பண்ணி, அம்மாவை கொச்சா திட்டி காமெண்ட்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. I just don't know where these people come from. Haters are everywhere. அப்பதான் தெரிய வந்தது எனக்கு. So இதெல்லாம் விட்டுலாமா, இதெல்லாம் விட்டுட்டு ஐயோ I don't want to get my family embarrassed, I don't want to get into trouble னு சொல்லிட்டு I wanted to just step out. But then someone pulled my shoulder back and that was my mom. To be very honest, she said no Dhivyan, don't put this into your mind. இதெல்லாம் வந்து ஹேட்டர்ஸ்னா இருக்குதான் செய்வாங்க, நீ என்ன செஞ்சாலும் ஏதாச்சும் குறை சொல்றதுக்கு குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. You prove them that you know they are wrong, do what you feel is right னு சொன்னாங்க. And I took that as a real motivation and I pushed myself and I said okay, I can prove the world that saree draping is the purest beauty. அது வந்து அந்த purest beauty வந்து நீ வெளியே கொண்டு வரலான்னு நான் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த டிப்ரெஷன் அப்படி நீங்க சொல்றது வந்து நான் டிப்ரெஷன் ஆனாங்க அப்படின்ற வார்த்தை இப்ப கொலோக்கியலாவும் நார்மலா ஆனாலும் அந்த பீரியட் வந்து நாட் நார்மல். சோ ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குல்ல ஒவ்வொரு நாள். அது ஒர்க் ஒரு பேஷன் கனவை நோக்கி ஆரம்பிச்சதை நீங்க முடக்கிட்டு வீட்டுல உட்கார்றதுல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. சோ ஹவ் லைக் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லிப்பீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க? I said don't bother. Okay. Don't bother. எனக்கு இப்ப கூட comments 1000 வந்துச்சுனா sometimes I'll see if nice comments I'll reply, bad comments I won't even delete it, I just let it go. Okay. Scenes on them. Okay. And இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்போ saree drape பண்றதுக்காக நீங்க பல இடங்களுக்கு போறீங்க, எல்லாரும் புது நபர்கள்ல. சோ அந்த இடத்துல வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், இப்போ அந்த ஒரு மணப்பெண் வந்து உங்களை ஆசையா கூப்பிட்டுருப்பாங்க, பட் அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சைடுல இருப்பாங்கல்ல. சோ அவங்களோட அப்ரோச்சோ இல்லைன்னா எப்பவுமே இந்த 4 பேர் ஏன் கேக்குறீங்க? இப்போ ஒரு மண்டபத்துக்கு போறேன்னா
பிரைட் ரூம் இருக்கும், க்ரூம் ரூம் இருக்கும். கரெக்டா? நான் என் பேக் அயன் பாக்ஸ் தூக்கிட்டு போயிட்டு இருப்பேன். நேரா போயிட்டு லெஃப்ட் எடுத்து போகும்போது அந்த கூட்டமே அப்படியே இவன் என்ன பண்றான், இவன் எதுக்கு அந்த ரூமுக்கு போறான் அப்படின்னு பாப்பாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சாரி ட்ரேபிஸ்ட், இவன் தான் சாரி கட்ட வந்திருக்கான்னா அது அப்படியே குசு 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 குசுன்னு ஃபேமிலி ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் கேட்க நினைச்சேன், கண்டிப்பா குசு குசு குசுன்னு பேசிக்கிறது. இப்ப கூட எங்கேயாச்சும் நடந்து போனா அவங்க பாத்துருவாங்க, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும் போதே தெரிஞ்சிடும். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா சொல்ல தெரியல அவங்களுக்கு. நான் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போனேன்னா அவங்க குசு 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 குசுன்னு பேசிடுவாங்க. பட் ஐ திங்க் அது நல்லா இருக்கும்ல, யாரு தெரியுதா அப்படின்ற மாதிரி பேசும்போது பட் கொஞ்சம் கடுப்பானாலும் ஐ திங்க் நல்லா இருக்கும். ஓகே, சோ இப்போ இன்னொரு விஷயம், நம்ம மேக்கப் ஆர்டிஸ்டோ இல்ல மத்த பீப்புள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், சில இடத்துல வந்து தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து இலிட்ரேட் பண்ணுவாங்க கிளைண்ட் சைட்ல அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு என்ன, நீங்க யூ ஆர் டிராவலிங் வேர்ல்ட் வைடு, இல்ல டிஃபரெண்ட் பிளேசஸ் போகும்போது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள நம்பி தான் அந்த ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ண போறீங்க. சோ அங்க எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி சொல்றதுங்க, சம்டைம்ஸ் வந்து நாட் ஆல் தி பிரைட்ஸ், சர்டன் பிரைட்ஸ் இட்ஸ் a little bit hurtful இருக்கும். ஆரம்பத்துல எனக்கு இருந்துச்சு, இப்போ அது இல்ல. ஆரம்பத்துல வந்து நீ லைக் ஜஸ்ட் சாரி ட்ரேபிஸ்டா ட்ரீட் பண்ணாங்க. சோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி பழகுறாங்களோ அது மாதிரி பழக மாட்டாங்க. இட்ஸ் ஓகே, அவங்களோட அது அவங்களோட ஒரு இது. ஆனா அந்த பார்ஷியாலிட்டி பாப்பாங்க. ஒரு வெட்டிங் முடிஞ்சோன்னு இந்த கிஃப்ட்ஸ், காட்டு, கவிதையெல்லாம் எழுதி மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு கொடுப்பாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பெருசா ஒன்றும் கிடைச்சது இல்லை அந்த மாதிரி. அண்ட் கிஃப்ட் அனுப்புவாங்க, தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிஃப்ட் அனுப்புவாங்க. ஆனா எனக்கு அது மாதிரி கிடைச்சது இல்லை. அண்ட் தென் அந்த ரூம்லயே வந்து இப்ப மேக்கப் நடக்குதுன்னா நான் சாரி ப்ளீட் பண்ணிட்டு இருப்பேன், மேக்கப் நடக்குது, பிரைட் இருப்பாங்க. பிரைட் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க, எனக்கு புக் பண்ணி கொடுத்தது இல்ல. அந்த மாதிரி பார்ஷியாலிட்டி இருக்கா. அப்பப்போ யோசிப்பேன், ஏன் மேபி நான் ஜஸ்ட் சாரி ட்ரிப்பீஸா இருக்கிறதுனால இப்படி ட்ரீட் பண்றாங்களான்னு. நீங்க அந்த ஜஸ்ட் சாரி ட்ரிப்பிஸ்ட் தான் பிளாஸ்ட் சாரி ட்ரிப்பிஸ்ட் மாத்திட்டீங்களே. மாத்தியாச்சு. இப்ப நிறைய பேர் கவிதை இருக்கு, யாரும் கொடுத்தது இல்ல. கொடுத்தது இல்ல. ஓ, நான் உங்களுக்காக சொல்றேன் திவ்யன் எங்களை சாரியில அழகா காட்டும் ஓவியம் நீங்க. எப்படி? தேங்க்யூ. இனிமே உங்களுக்கு நிறைய பேர் கவிதை கொடுப்பாங்க. ஏன்னா ஐ திங்க் உங்களோட ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்க சாரி கட்டும் போது ஒரு எல்லாருக்குமே எனக்குமே இருந்துச்சு, மேலா எப்படி நமக்கு வந்து ஒரு கூச்சம் எல்லாம் இருக்குமா அப்படின்னு தோணுச்சு. ஆனா நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட நோட் பண்ணது, நீங்க அழகா அந்த ஃப்ளீட் இப்படி காட்டுவீங்க, காட்டிட்டு இந்த இடத்துல இன் பண்ணும்போது you always bend your head down. You notice that? Yes. எனக்கு அந்த தலை அழகா குனிஞ்சிட்டு நீங்க குனிஞ்சே இருப்பீங்க. அவங்க அது ரொம்ப கம்ஃபர்டபுளா, இன்ன வரைக்கும் உங்களோட கிளைண்ட் எந்த ஒரு பெண்ணுமே ஒரு மாதிரி கூச்சமா இருந்ததே இல்லை. they will be having their head raised up. so அழகா அதை ஹின் பண்ணுவாங்க, நீங்க வந்து தலை குனிஞ்சிட்டே தான் இருப்பீங்க. இது லைக் பண்ணனும் பண்றது, ஐ மீன் லைக் உங்களோட own mannerism. It's my own mannerism for sure, because நான் வந்து கொஞ்சம் டாலா இருக்கறனால when I முட்டி போட்டு நான் சாரி கட்டும்போது கூட I'm a bit tall. So I don't want them to feel a bit awkward, or I want to make sure that they feel the best on their big days. So of course avangala respect pannadala I do bend down. I make sure that they are comfortable so that they can do it neatly and okay. nice. I think உங்களோட மம்மிக்கு வந்து நிறைய கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லி வந்து பையனை வளர்த்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. யா, அண்ட் இப்போ நம்ம சாரி எடுத்துக்கலாம். இப்போ சாரிக்கு வந்து விதவிதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடிஸ் இருக்குல்ல. பெண்களோட பாடி நம்ம எடுத்துக்கும் போது அவ்வளவு அழகுகள், ஒரு பாடியுமே வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம XXL to S வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்கணும், நீங்க அதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எதுக்கு ஆக்சுவலிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாரி ட்ரேப்பிங் ட்ரெண்டிங்ல எல்லாரும் செய்யறது வந்து ப்ரீ ப்ளீட்டிங். ப்ரீ ப்ளீட்டிங்க்கு அர்த்தம் என்னன்னா முன்னாடியே ப்ளீட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ப்ரீ ப்ளீட்டிங். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் என்ன சைஸா இருந்தாலும், எனி சைஸ், let them be from a small size or to a healthier size, it doesn't matter, anyone, they can wear a குட்டி ப்ளீட். இப்ப நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல அவங்க கொஞ்சம் பெருசா இருக்காங்க, அவங்களுக்கு குட்டி பிளேட் எல்லாம் வச்சா சூட் ஆகாது, பெரிய பிளேட் தான் வைக்கணும்னு. ஆனா இல்லங்க, எல்லாரும் அந்த குட்டி பிளேட், அந்த குட்டி அழகான பிளேட்ல எல்லாரையும் வந்து நம்ம அழகுபடுத்தலாம். இட்ஸ் பேசிக்கா இந்த ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணும்போது இந்த செஸ்ட் பிளீட்ஸ் மட்டும் அவங்க ப்ராப்பரா மெஷர் பண்ணி ப்ராப்பரா அயன் பண்ணி ட்ரேப் பண்ணாங்கன்னா வடிவா பெர்ஃபெக்ட்டா நிக்கும். ஆக்சுவலி இப்போ சப்பி கேர்ள்ஸ்க்குலாம் வந்து இந்த ரொம்ப சின்ன ஃப்ளீட்ஸ்ல வைக்கவே கூடாது, பெருசா வைங்க அப்படி தான் சொல்வாங்க. ஆமா. ஓகே, அதெல்லாம் இல்ல, ப்ரீ ப்ளீட் பண்ணும்போது அழகா நம்ம அது ப்ராப்பரா கத்துக்கிட்டாங்கன்னா ப்ராப்பரா செய்யலாங்க. ஓகே, சோ இப்போ ஒரு கல்யாண பெண்ணுக்கு saree கட்டணும்னா நீங்க பர்టిక్యులர்லி இந்த டைப் ஆஃப் sarees தான் கட்டறீங்களா? அப்படி இல்லங்க, any saree. So end of the day clients bring some sarees to us and we will see and we will suggest, okay, இந்த மாதிரி saree இந்த மாதிரி drapeக்கு நல்லா இருக்கும், அந்த மாதிரி saree அந்த மாதிரி drapeக்கு நல்லா இருக்கும்னு suggest பண்ணுவோம். But end of the day client ஒரு விஷனோட வந்திருப்பாங்க, அந்த விஷனை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி we will do the same thing. இப்போ ஒரு saree அப்படினா அந்த கல்யாண பொண்ணு கட்டறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல் கம்ப்ளீட் பண்ண? இப்போ ஒரு saree பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு காஞ்சிபுரம் சாரியா இருந்தா பட்டு நார்மலா நம்ம தமிழ்நாட்டுல கட்டுற கல்யாணத்துக்கு கட்டுறது எல்லாமே காஞ்சிபுரம் sarees தான். சோ காஞ்சிபுரம் sarees ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டா கட்டுறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இப்ப நல்ல மேக்கப்லாம் போடுறது டக்கு
டக்குனு கட்டிட்டு போயிடலாம் போல. டக்குனு கட்டிடலாம். ஓகே நைஸ். அண்ட் இதே மாதிரி இப்ப இந்த பிளவுஸ்க்கு நீங்க தான் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா எப்பவுமே இந்த நிறைய பாடி டைப்ஸ்ல ஷோல்டர் சில பேருக்கு ப்ராடா இருக்கும், சில பேருக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். சோ எந்த மாதிரி பிளவுஸ் சூஸ் பண்ணனும் நீங்க சொல்வீங்களா? சொல்லுவேங்க. இப்போ if they have a very bigger arms and all, and அது வந்து ரொம்ப enhance பண்ணி காமிக்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா I tell them keep the blouse very simple with minimal work. இல்ல அவங்க ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் enhance பண்ணி அவங்க side shoulders வந்து கொஞ்சம் காமிக்கணும்னு இருந்தாங்கன்னா then I will say go with nice heavy work, and heavy work இருக்கனால அது இன்னும் கொஞ்சம் ஹெவியா காமிக்கும்னு சஜஸ்ட் பண்ணுவேன். But it depends on certain body shapes it will be nice, certain body shapes we can avoid some things. இப்போ நார்மலாவே நம்ம saree அப்படினு எடுத்துக்கும்போது இந்த மாதிரி எந்தெந்த saree எல்லாம் இவங்களுக்கு சூஸ் ஆகும்னு வேற ஒன்னு இருக்குல. I think ரொம்ப silk sareena இந்த ஒரு particular body type-க்கு தான். சோ அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஆமாங்க. இப்போ டாலா இருக்கிற girls பாத்தீங்கன்னா நார்மல் காட்டன் sarees கட்டறதா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா காட்டன் sarees ஓட ஹைட் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். ஆனா silk sarees, காஞ்சிபுரம் sarees, hand woven sarees எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ஹைட்லயே வித்தியாசம் இருக்கும்போது நம்ம டக் பண்ணும்போது டாலா இருக்கிற கேர்ள்ஸ்க்கு அந்த நார்மல் சாரீஸ் கட்டுறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா சாரி தூக்கிரும் மேல. அதே வந்து சில்க் சாரி கட்டினாங்கன்னா அப்படி பெர்ஃபெக்ட்டா அவங்களுக்கு கட்டிடலாம். சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இதே மாதிரி ஷார்ட்டா இருக்கிற கேர்ள்ஸ் வந்து இந்த பியூர் காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப டக் பண்ணுவாங்க. எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா சாரி எடுத்து வச்சாங்கன்னா கீழே தரையில இருந்து அவங்களோட இந்த மவுத் லைன் வரைக்கும் இருக்கும் சாரி. சோ இமேஜின் இவ்வளவு சாரி அவங்க உள்ளுக்கு டக் பண்ணுவாங்க. சோ இட் டிபெண்ட்ஸ். If they really like a Kanchipuram, they can go ahead and tie that. They have to tuck a lot of fabric in. Or else they can go with like some nice cotton sarees or organza or designer sarees and the mari pola. Okay, for chubby girls and for slim people? For chubby girls and slim people, play with the colors, I would say. So for chubbier person, I would recommend go with darker colors, will make you look leaner. And for someone who's very thin who wants to enhance their size, go with brighter colors, you know, and minimal designs on the body to enhance the look. இப்போ உங்களோட போஸ்ட்லயுமே நாங்க நிறைய பார்க்கும்பொழுது நீங்க வந்து நிறைய லைக் முக்கியமா வந்து இந்த சப்பி கேர்ள்ஸ்ல வந்து ரொம்ப சந்தோஷமா வேர் பண்ணிக்கிறாங்க சாரி. ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க இந்த சாரினாலே வந்து ஃபிட்டா இருக்கணும், நீங்க அப்பதான் அதை கட்டணும். கொஞ்சம் நம்ம வந்து பியூர் ஷேப்டாவோ இல்லைன்னா நம்ம கொஞ்சம் சப்பியாவோ இருந்தாலும் ஒரு ட்ரிபிள் எக்ஸ்எல் அப்படி இருந்தாலே சாரி எல்லாம் வேண்டாம், அது ரொம்ப உங்களை குண்டா காட்டும் இன்னொன்னுவாங்க. சோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? சொல்யூஷன் பாத்தீங்கன்னா they can play with the skirt right now. இப்போ பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி அந்த காட்டன் ஸ்கர்ட் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. இப்ப எல்லாரும் வந்து ஷேப்பர் தான் யூஸ் பண்றாங்க. ஷேப்பர் வந்து நல்ல ப்ராப்பரான ஷேப்பரை பார்த்து வாங்கிக்கணும். மார்க்கெட்ல 100 ஷேப்பர் இருக்கு. ப்ராப்பரான ஷேப்பர் வாங்குனீங்கன்னா அது உங்களோட சைஸை வந்து ப்ராப்பரா வச்சுக்கோ. அண்ட் ஆல்சோ நீங்க கட்டும்போது நல்லா ஸ்லீக்கா கட்டி காமிக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் சாரீஸ் எல்லாமே வந்து எடுக்கும்போது உங்களுக்கு எப்ப இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லுவாங்களா? ஐயோ, இப்போ உள்ள பிரைட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி ஹாய் ப்ரோ, I'm going to go buy my saree, எங்க வாங்கலாம்னு சஜஸ்ட் பண்றீங்களா, எனக்கு என்ன கலர் சூட்டபிளா இருக்கும், இல்ல நீங்களே வந்துடுறீங்களா, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. So that's also a part of my package. I do styling as well. So styling வரும்போது I do travel with my brides to the shop and I suggest them what's best. I give them a trial look. இப்படிதான் இருக்குங்க, இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். I'll explain and I will get into them with their wedding journey. Throughout நீங்க டிராவல் பண்ணுவீங்க அவங்களோட அந்த ஷாப்பிங்ல எல்லாத்துலயுமே. Okay, nice. So இப்போ வந்து இந்த உங்ககிட்ட இது வந்து கேட்டா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. So saree draping உடைய salary என்ன? Yes, அது ரிவீல் பண்ணுங்க எங்களுக்கு, அட்லீஸ்ட் ஒரு ரேஞ்சாவது ரிவீல் பண்ணுங்க. So I started charging 500 rupees conversionல பாத்தீங்க, because I'm from Malaysia, so ringgitsல சொன்னா டிஃபரெண்டா இருக்கும். rupeesல சொன்னா started with 500 rupees and then it went to 1000 and then it went to 5000 then it went to 15,000 and then I started at 20 and இப்போ 35 க்கு போகுது. Wow. Okay. ஒரு saree drape பண்றதுக்கு அதுல டிஃபரன்ஸ் இருக்கும்ல, ஒரு பர்టిక్యులர் sarees எப்படி எல்லாம். ஆமா, it depends on what style, what kind of drape, what kind of fabric. because certain sarees பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ப்ரீ ப்ளீட் எல்லாம் பண்றதுக்கு, ரொம்ப எஃபர்ட்ஸ் போடணும், ரொம்ப பார்த்து கவனமா டைம் எடுத்து பொறுமையா செய்யணும். பிகாஸ் அதுல சம்டைம்ஸ் பீட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துருச்சுனாங்க, அதை ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப கவனமா ப்ளீட் பண்ணணும். நம்ம நார்மலா ப்ளீட் பண்ணிட்டோம்னா எல்லாம் பீட்ஸும் பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி காஷியஸ். ஒரு கஸ்டமர் நம்மளை நம்பி ஒரு சாரியை கொடுக்குறாங்கன்னா அதை கவனமா நம்ம பார்த்துக்கணும் இல்லை. ஸோ அதுக்காக சார்ஜஸ் கோஸ் டிஃபரண்ட். ஸோ இப்போ நீங்க ஸ்னேஹா மேம்க்கு, சமந்தா அவர்களுக்கெல்லாம் வந்து வியோ பண்ணிருக்கீங்க. ஸோ இன்னும் வேற எந்தெந்த ஆர்டிஸ்ட்க்குலாம் பண்ணிருக்கீங்க? சின்மயிக்கு செஞ்சிருக்கேன், ரீசனா பாவனி ரெட்டி கல்யாணத்துக்கு பண்ணேன், அண்ட் அபிராமி வெங்கடாச்சலம்க்கு பண்ணிருக்கேன்.
and few other artists. So yes, நம்மளோட சாம் கிளாம் அவங்களுக்கு பண்ணிருந்தீங்க. அது ரெட் கலர் saree வேற. So சமையா இருந்துச்சு நீங்க இப்படி பண்ணிட்டு மேம் இஸ் ரெடின்ற மாதிரி. So எப்படி இருந்துச்சு and how she told அவங்க feedback என்ன? நான் அவங்க கிட்ட சொல்லல நான் அந்த மாதிரி சிக்னேச்சர் பண்ண போறேன்னு ஒரு போட்டோ எடுக்கலாம் நான் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சொன்னேன். She said okay னா அப்படி நின்னுட்டு இருந்தாங்க. And then when I did that she got surprised and after the video she said you're so cute and I like you are who you are for a signature person சொன்னாங்க. Oh my god, I was like அப்படியே பறந்துக்கிட்டு இருந்தேன். So இப்ப ஸ்னேகா மேம் பத்தி சொல்லலாமா? So அவங்களோட ஃபீட்பேக் என்ன இருந்துச்சு? ஏன்னா அவங்களுக்கு ஐ திங்க் 2 to 3 times நீங்க வந்து அழகா அந்த ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து ஒன்னு கிரீன் saree and இன்னொன்னு அவங்களோட ஒரு ரொம்ப குவீன் மாதிரி அவங்கள வந்து ரெடி பண்ணிருந்தீங்க. So அவங்களோட ஃபீட்பேக் என்ன? So உண்மையா ஃப்ராங்கா சொல்லணும்னா ஸ்னேகா அக்கா வந்து I used to admire so much from a child. Like குட்டி வயசுல இருந்து நான் வந்து அவங்கள ரொம்ப admire பண்ணுவேன். மூவிஸ்ல இருக்கட்டும் சாங்ஸ்ல இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்மயர் பண்ணுவேன். அண்ட் சாரினாலே வந்து ஸ்னேகா தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா காஞ்சிபுரம் சாரி வந்து அவ்வளவு எலகண்டா அவ்வளவு ஃபிளாலெஸ்ஸா அவ்வளவு பெர்ஃபெக்டா யாரோ ஸ்டைல் பண்ணினது இல்ல ஐ ஃபீல். And she was my role model for saree draping and for stylings. And one fine day when I got the call I answered and she's like Sneha here and அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் வந்து அப்படியே பட்டாம்பூச்சி எல்லாம் வந்து பறந்துட்டு ஏதோ மேகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. I had butterflies in my stomach and everything and she said that எனக்கு ஒரு program இருக்கு and I would really love to have you be a part of it and what's your charges like, let's discuss சொல்லி we get connected that way. So okay. And after draping her she was so extremely happy with the outcome. ஏன்னா நான் டபுள் ட்ரேப் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 சாரியை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். 2 பேரும் ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த லுக்கை கொண்டு வந்தோம். and it became a bombastic look where எத்தனையோ பேர் ஐ திங்க் ஒரு 1000 மேல ரீக்ரியேஷன் வந்துருச்சு அந்த லுக்குக்கு. yes it did அவ்வளவு வந்துச்சு. பட் அத கிரியேட் பண்ணது நீங்க தான். இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு recreation pictures. So like இப்போ எப்பவுமே எல்லாமே சொல்லுவாங்க நான் வந்து ஒரு பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் ஓன் பண்ற என்டர்பிரனர்ஸா இருக்கட்டும் நான் இப்படி ஆரம்பிச்சேன்ப்பா இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கேன் அப்படின்னு கெத்தா. சோ நீங்க வந்து லைக் உங்களை யாரெல்லாம் அந்த ஜஸ்ட்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட அப்படியே வந்து நான் பிளாஸ்டா அவங்க பண்ணிருக்கேன். என்னென்ன விஷயங்கள் லைக் நீங்க உங்களுக்காக ஓன் பண்ணிருக்கீங்க உங்க பிசினஸ் வச்சு? மேபி ஒரு கார் வாங்குறதோ இல்ல சம்திங் லைக் உங்களுக்காக நீங்க பண்ணிக்கிட்டது? To be very honest எனக்காக நான் பெருசா ஒண்ணுமே பார்த்தது இல்ல. பட் my mom to be very honest she suffered a lot. My mom being a single parent இருக்கட்டும் சின்ன வயசுல என்னைய வந்து படிக்க வைக்கிறதா இருக்கட்டும். I don't come from a very big background. My mom is எங்க அம்மா சரியா படிக்கல. சோ அவங்களுக்கு வந்து ஒரே தெரிஞ்ச ஒரே கலை வந்து நல்லா சமைப்பாங்க. சோ அவங்க வந்து இந்த ரோடு இருக்கும்ல ஹைவே ரோட் போறதுல சைட்ல வந்து she used to sell breakfast. மலேசியால நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா. அம்மாவும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா. சோ அம்மா வந்து just because she didn't study well she didn't have a good job so the only thing she had to do was cook. and அவங்க நல்லா சமைக்கிறனால we I don't want to get emotional but yeah I remember seeing my mom standing காலையில 3 மணிக்கு எந்திரிப்பாங்க சமைப்பாங்க. 6 o'clock போயிட்டு அந்த ரோட்ல ஒரு டேபிள் செட்டப் பண்ணிட்டு கொடை செட்டப் பண்ணிட்டு ஃபுட் எல்லாம் வச்சுட்டு she used to sell breakfast. வரவங்க போறவங்க அந்த ரோட்ல எல்லாரும் நின்று வாங்கிட்டு போவாங்க. and அந்த அமௌண்ட்ல தான் ஒரு 15 years வரைக்கும் until I'm 15 years old எங்க அம்மா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்க அம்மாக்கு வந்து ஒரு மூக்குத்தி கூட கோல்ட்ல இருக்காது தோடு கூட இருக்காது. பட் டுடே she owns a lot of gold that I could say. உங்களுக்கு எது பண்ணிக்கல இல்லங்க எல்லாமே அம்மாக்கு அக்கா எனக்கு இந்த பேர் வந்துருச்சு எனக்கு இந்த ரெகக்னைசேஷன் வந்துருச்சு போதும். so my mom and my family deserves all the rest. so எப்ப உங்களோட கல்யாணத்துக்கு வந்து அந்த saree drapingலாம் நடக்கும் surrounded by always cousins அப்ப எல்லாரும் எக்ஸைட்டடா இருப்பாங்களே. கல்யாணம் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி இப்போ வந்து கல்யாணத்துக்கு சாரி கட்டி அவ்வளவு கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிட்டேன். எவ்வளவு இருக்கும் திவ்யன் சொல்லலாமா? இவ்வளவு பேருக்கு சாரி கட்டிட்டு இத்தனை கல்யாணம் இருக்குங்க சொல்லலாம். போன ரெக்கார்ட் நம்ம 2 years பேக் கால்குலேட் பண்ணும்போது 2000 drapes. இப்போ அது ஒரு 3500 drapes வந்திருக்கும். நினைச்சது இதுதான் அந்த விலகாப்புக்கெல்லாம் கட்டி விடுறீங்கல்ல. சோ ஆக்சுவலி அது நான் ஒரு வீடியோ உங்க இதுல பாக்கும்போது ஐ திங்க் அவங்க ரொம்ப நேரமாசமா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ ரொம்ப ஹாப்பி. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ரொம்ப பார்த்து கட்டணும். of course வலகாப்பு drape is called as the fragile drape. so ரொம்ப பார்த்து பின் குத்துறோம். பிரெக்னன்ட்டா இருக்கிற women's வந்து they can't stand too long. so I give them some time. I'll ask them to sit for a bit. okay தண்ணி குடிச்சிட்டீங்களா? ஓகே வாங்க பேலன்ஸ் கட்டலாம்.
கட்டிட்டு கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, ரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷூட் போகும்போது போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு யா. பிரியங்காக்கு வந்து பண்ணிருந்தீங்க பார்த்தோம். அவங்களும் ரொம்ப ஹாப்பியா வந்து வேர் பண்ணிருந்தாங்க. எஸ், அவங்களுக்கு பண்ண அந்த மொமெண்ட்ஸ் அண்ட் என்ன ஒகேஷனுக்கு பண்ணிருந்தீங்க? சோ இப்ப ரீசனா பாவனி ரெட்டி கல்யாணம் இருந்துச்சு. சோ அவங்களோட கல்யாணத்துக்கு போகும்போது I got the opportunity to drape for Priyanka Deshpande. நான் சொல்லி I'm a big fan of her. யோசிச்சு கூட பார்க்கல. Until the last minute I didn't know that I'm going to drape saree for her and I was extremely happy. சோ நாங்க एक्चुअली லைக் டிராவலிங்லயே தான் நீங்க எப்பவுமே இருப்பீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பையன் இன்னைக்கு மலேசியா, நாளைக்கு இந்தியா, அங்க சோ எத்தனை ஊர்கள்லாம் மோஸ்ட்லி டிராவல் பண்ணிருப்பீங்க? ஐயா நான் கணக்கு பண்ணினது இல்லங்க. நான் சொல்லலாம், லிஸ்ட் போட்டு பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் இந்தியா, எனக்கு வந்து ஒரு பேர் கொடுத்த இடம் வந்து இந்தியா. சோ இந்தியா டிராவல் பண்ணி சாரி ட்ரைப் பண்ணுவேன். தென் அடுத்தது பாரிஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, வேற எங்க I've been to Thailand for destination weddings. I've been to Sri Lanka. I have been to Singapore. I have been to another 2 countries. I can't remember. So இவ்ளோ countries வந்து நான் வெகேஷனுக்காக போல. இன்னைக்கு வரைக்கும் every travel of mine is for saree draping. Super. So I think Dhivyan, like overall இந்த கான்வர்சேஷனே நீங்க எப்படி அந்த saree கட்டும்போது எப்படி enthusiastic-ஆ இருப்பீங்களோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. And we also wish you உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய சக்சஸ் வரட்டும் and வந்து உங்களோட ஜர்னி இதே மாதிரி ராக் ஆகட்டும். இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி.